கரெக்ட்டா நான் லாஸ்ட்டா மார்க் பண்ண லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா, இப்போ உங்களுக்கு நான் நான் ஷேர் வந்து பண்ணட்டுமா? நான் உங்களுக்கு இப்போ பண்ணுங்க. புரியுற மாதிரி சொல்லித் தரேன். சரியா? ஓகே ஓகே சார். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஆகுது சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? இப்போ ஆகுது சார். நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்குங்க. இந்த போர்ஷனை மறந்துடுங்க. சார் கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி காட்டும் சார். சின்னதா இந்த போர்ஷனை மறந்துடுங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? சரி சார். ஓகே. இந்த போர்ஷனை ஃபுல்லா மறந்துடுங்க. ஓகே சார். இப்போ நமக்கு லாஸ்ட் ஃபிளிப் இது 15 மினிட்டுக்கு இது 4 ஓவர் நமக்கு தெரிஞ்சு போச்சு காட்டுங்களா? ஐ மீன் மைனர் லோ இது நமக்கு இது. ஆமா சார். இப்போ நம்ம இதுக்குள்ள இருக்க ஃபிளிப்பை செக் பண்றோம். என்ன இருக்கு? இதான் நமக்கு லாஸ்ட் ஃபிளிப்பு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபிளிப்பை மார்க் பண்ணி என்னென்ன மார்க் பண்ணிருப்போம் நம்ம? இது என்ன லோவா இருந்திருக்கும் அப்ப? 15 மினிட்ஸோட லோவா இருக்கும். வெரி குட். இது 15 மினிட்டோட லோவா இருக்கும். கரெக்டா? ஆமா சார். லோவா இருக்குங்களா? இப்போ நம்ம நல்லா பாருங்க. இந்த ஸ்விங்கும் ஈக்குவலா இருக்கா? இல்ல சார். சின்னதா இருக்கு. இப்போ நம்ம இந்த 15 மினிட் இப்போ இதுதான் மேஜரா இருக்கு. 15 மினிட்டோடைய மைனஸ் பிரேக் ஆகிறப்ப நம்ம எதுக்கு செக் பண்ணுவோம்? 15 மினிட் லோ தான் ஃபிளிப் செக் பண்ணணும். ஆமா சார். ஆமா. இப்போ பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இது அவுட்லுக்கா சொல்றேன். தென் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன். சரியா? பார்க்குறோம். மார்க்கெட் எங்க வந்திருக்கான்? கரெக்ஷன் ஏரியாவுக்கு வந்திருக்கான். எங்க வந்திருக்கான்? இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வெயிட், ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கான். கரெக்டா? வந்து டேப் ஆயிட்டு என்ன பண்ணியிருக்கான்? லாஸ்ட் ஃபிளிப்போட ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க என்ட்ரி எடுத்து, இல்ல எஸ்எல் பேசா இருந்தால் கொஞ்சம் கீழே விட்டு என்ட்ரி எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வச்சு 1:1 புக் பண்ணியிருக்குமா? 1:2 புக் பண்ணுவோம். 1:1 வந்து என்ன பண்ணுவோம்? பிரேக் இன் பண்ணுவோமா? பிரேக் நமக்கு ஆயிருச்சு. ஏன் ஆயிருச்சு? மார்க்கெட்ல இப்போ மார்க்கெட் என்ன பண்ண முடியல? அவனால ஆர்டர் பிளாக் மேல போக முடியல. அந்த அளவு அவனுக்கு ஸ்ட்ரென்த் பையர்ஸால கொண்டு போக முடியல. அவ்வளவுதான் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ நமக்கு அடுத்த ஃபிளிப் கிடைச்சிருச்சு. எங்க கிடைச்சிருச்சு? 15 மினிட்டோட நமக்கு இங்க மாறிடுச்சிங்களா? ஆமா ஆமா. பிகாஸ் இது நமக்கு ஒரு ஃபிளிப் ஆயிருச்சு. 15 மினிட் லோ இது. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இப்போ நமக்கு இந்த லோ பிரேக் ஆச்சு. நம்ம எதுக்கு வெயிட் பண்ணுவோம்? 4 ஹவருக்கு. இப்போ இந்த இம்பல்ஸ் இந்த ஃபிளிப்பை கம்பேர் பண்றப்போ இது மைனரா இருந்த மாதிரி இதை கம்பேர் பண்றப்போ இது மைனர் தானே? ஆமா சார். கண்டிப்பா. இப்போ நமக்கு தெரியும் மந்த்லிக்கு கரெக்ஷன் வரணும்னா வீக்லி என்ன ஆகணும்? பிஓஎஸ் ஆகணும். உங்களுக்கு நான் திருப்பி ஒரு கிளான்ஸே எடுக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு டவுட்டே ஏதாவது இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இது மந்த்லி இம்பல்ஸ்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. மந்த்லி ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்லியில் எப்படி இருப்பான்? இது ஸ்ட்ரக்சரா இருப்பானா? ஆமா சார். ஓகே. இப்போ மந்த்லிக்கு இது மந்த்லியோட இம்பல்ஸ். இந்த போர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? இந்த போர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மந்த்லி கரெக்ஷன் வந்திருக்கான்ல? ஆமா சார். பட் நமக்கு வீக்லி என்ன ஆகணும்? நமக்கு கரெக்ஷன் வரணும்னா மந்த்லிக்கு வீக்லியோட லோவை பிரேக் பண்ணி கரெக்ஷன் வந்துட்டு என்ன ஆகும்? திருப்பி இம்பல்ஸ் ஆவாங்க. இம்பல்ஸ் ஆகணும்னா நமக்கு அப்சைட்ல கரெக்ட் பிஓஎஸ் ஆகணுமா? இப்போ திருப்பி இந்த இம்பல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இம்பல்ஸ? இந்த இம்பல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரெக்ஷன் வந்திருக்கான்ல? அது கரெக்ஷன் இல்லைன்னா வீக்லியோட லோவை பிரேக் பண்ணி ஆகணும். ஓகே சார். இப்போ கரெக்ஷன் ஏரியா வந்து திருப்பி ஹையா பிரேக் பண்ணாலும் என்ன ஆகும்? திருப்பி என்ன ஆகும்? இம்பல்ஸ்க்காக போயிட்டு இருப்பான். எப்போ நமக்கு லாஸ்ட் ஃபிளிப்போட லோ பிரேக் வீக்லியில் பிரேக் ஆகுது, அப்போ என்ன மந்த்லிக்கு கரெக்ஷன் ஆன அர்த்தமா? இதான் நமக்கு மெத்தட் ஆக்சுவலி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஆக்சுவலி பேசிக் மெத்தட். கரெக்டா? ஆமா சார். ஆமா. கேண்டில்ஸ்டிக்கா பிரேக் ஆனா கூட நம்ம 50% கரெக்ஷன் சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க. ஸ்ட்ரக்சரா பிரேக் ஆகலாம். இது நீங்க அவ்வளவு யோசிக்கவே கூடாது மார்க்கெட்ல. ஓகேவா? இது மந்த்லியா இருந்துச்சுன்னா வீக்லியில எப்படி இருக்கும்? இப்படிதானே இருக்கும். ஆமா சார். கரெக்டா?
இப்போ இது வீக்லியா இருக்கு அப்படின்னா, இது வீக்லி அப்படின்னா டெய்லி இப்படி இருக்கும். அதோட சின்னதா இருக்கும். அது இல்ல இப்போ வீக்லியோடைய இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் வரணும்னா டெய்லி என்ன ஆகணும்? இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகணுமா? இதே மாதிரி பிரேக் ஆமா. டெய்லியோட இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் வரணும்னா 4 ஹவர்ல பிரேக் ஆகணும். ஆமா. 4 ஹவர் இம்பல்ஸ் கரெக்ஷன் வரணும்னா 15 மினிட்ல பிரேக் ஆகணுமா? அப்போ ஒரு மேஜர் டைம் ஃப்ரேமுக்கு கரெக்ஷன் வரணும் அப்படின்னா 4 ஹவருக்கு 15 மினிட்டுக்கு மேஜர் என்னது? 15 மினிட்ஸ்க்கு வந்து மேஜர் வந்து 4 ஹவர் தான் சார். 4 ஹவருக்கு மேஜர் வீக்லி. டெய்லி சாரி. டெய்லிக்கு மேஜர் வீக்லி. வீக்லிக்கு மேஜர் மந்த்லி. இப்போ 15 மினிட் லோவோ இல்ல ஹையோ பிரேக் ஆகுதுன்னா 4 ஹவருக்கு கரெக்ஷன் போறான்னு அர்த்தம். ரீடெஸ்ட் கரெக்ஷன் போறாங்க. 4 ஹவர் லோவோ ஹையோ பிரேக் ஆகுதுன்னா டெய்லிக்கு கரெக்ஷன் போறாங்கன்னு அர்த்தம். டெய்லியோட லோவோ ஹையோ பிரேக் ஆகுதுன்னா வீக்லிக்கு போறாங்க. அவ்வளவுதான் மெத்தடு. இந்த ஃபார்மட் ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்க உடனே போய் வீக்லில பிஓஎஸ் ஆவானா அப்பெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த ஃபார்மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்ப நமக்கு 15 மினிட்டோட லோ பிரேக் ஆச்சுன்னா எதுக்கு கரெக்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம்? இந்த லோ பிரேக் ஆன உடனே நம்ம என்ன செக் பண்ணுவோம்? 4 ஹவர் லோ டு ரீடெஸ்ட் ஹைக்கு ஃபிபிள் செக் பண்ணுவோம். இது பிரேக் ஆச்சுன்னா எதனால செக் பண்றோம்? அது பிரேக் அதுல மைனர் ஆல்ரெடி ஒன்னு பிஓஎஸ் ஆயிருக்கு. அப்பவே செக் பண்ண தேவையில்லையா? இப்ப நமக்கு நான் சொல்லியிருக்கேன்ல. ஆமா. என்ன சொல்லியிருக்கேன்? 15 மினிட் லோ பிரேக் ஆனதா நமக்கு என்னதுங்க? அத நம்ம செக் பண்ணோம். 4 ஹவருக்கு செக் பண்ணணும். இப்போ செக் பண்ண தேவையில்ல. இங்க பிஓஎஸ் ஆன உடனே செக் பண்ண முடியுமா 4 ஹவருக்கு? இல்ல வேணாம் தேவையில்ல. ஏன்னா நமக்கு 15 மினிட்ல இதுதான். இங்க பிரேக் ஆச்சுன்னா 15 மினிட் தான் கரெக்ஷன் வருவான். சரி சார். ஓகேங்களா? இப்போ நம்ம 15 மினிட் கிளியரா ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா 4 ஹவர் தான் கரெக்ஷன் வருவான். இப்போ இந்த இடத்துல கொலாப்ஸ் தான் இருக்கா? என்ன பண்ணலாம்? இந்த மார்க்கெட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். நமக்கு இப்பதான் இப்படி இருக்கான். எப்படியும் நான் சொல்றது டிராவல் பண்ணி தானே ஆகணும். அவன் ஒண்ணு இப்படி போகணும். சரி, ஒன்று அவன் அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கணும், இல்லை டவுன் சைடில் ஒன்று இங்கே பிஓஎஸ் ஆகணும், இல்லை ஹையில் ஃப்ளிப் வைக்கணும். இங்கே ஃப்ளிப் வச்சு ஒரு கரெக்ஷன் கொடுத்து ஒன்று ஹையை போய் பிரேக் பண்ணுவான், இல்லைன்னா இந்த லோ பிரேக் பண்ணுவான், இல்லை திரும்ப போய் இந்த 4 ஹவர் லோ பிரேக் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம கொலாப்ஸ்டாக இருக்கப்போ ஜோன்ஸ்லாம் ரிஃபைன் பண்ணிட்டோம். ஏன் நம்ம வெயிட் பண்ணுறோம் இந்த இடத்துல? இந்த இடத்துல நமக்கு 4 ஹவரோடைய எக்ஸ்ட்ரீம் ஹை இருக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 4 ஹவரோடைய மைனர் லோ இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரியே மார்க் பண்ணுறேன் நான். மைனர் லோ இருக்குது. இப்போ எனக்கு இதை பிரேக் பண்ணதால நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததே போய் யோசிக்கணும். இதையே பிரேக் பண்ணாமல் என்ன பண்ண தேவையில்ல. அடுத்தது போய் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் இப்போ இது நம்ம 4 ஹவரில் பாருங்க. அது என்னன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. இது ஆக்சுவலி தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணது. ஓகே, என் லேப்ல மார்க் பண்ணாங்க ஆஃப்லைன் வந்த பசங்க. அதான் இந்த மாதிரி மார்க் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏன்னா கசகசன்னு நினைக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக படித்த பசங்க மார்க் பண்ண இந்த ஜோன். இதெல்லாம் பசங்க மார்க் பண்ணது சொல்ல. சரி, ஓகே ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் ஹை தானே பார்த்துட்டோம் நம்ம. ஆமாம் சார். நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம், ஒரு ஓபி இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஏதாவது ரிஃபைன் பண்ண முடியுதா? முடியாது. இல்லை, பிகாஸ் நமக்கு 4 ஹவர் ஹைல இருந்து லாஸ்ட் ஃபிளிப்போட லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்? அதுக்குமேட்டு செல்லுக்கு தைரியமா போக ஆரம்பிச்சிடலாம். நான் 15 மினிட்ல இருக்கிற இம்பல்ஸோடைய கரெக்ஷனுக்குலாம் செல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது? இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்ல செல் போக முடியாது. இந்த ஹையை பிரேக் பண்ணா பையும் போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டை லெட் டு ரன்னாக விட்டுருணும் பேசாம. இங்க போய் நம்ம குறையக்கூடாது மார்க்கெட்டை. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? லூஸ் பண்ணுவோம் மார்க்கெட்ல. சார், இப்போ என்ன டவுட் வந்து, இப்போ 4 ஹவரோட நம்ம ரீடெஸ்ட் ஏரியா நம்ம மார்க் பண்ணோம்ல சார். இப்போ அந்த 15 மினிட்ஸ் லோ பிரேக் ஆகி அந்த ரீடெஸ்ட் ஏரியா கீழே வந்துட்டு திருப்பி கரெக்ஷன் மேல போயிட்டு நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்குறான்னா நம்ம இப்படிலாம் குழப்பாதீங்க. இப்ப நீங்க சொல்றது எனக்கு கிளியரா புரியுது. இது நம்ம கரெக்ஷன் மார்க் பண்றோம். இந்த ப்ரோ ஃபர்ஸ்ட் பிரேக் வைக்கணும். அதுக்கு கரெக்டா? ஆமா. இதை ஃபர்ஸ்ட் அவன் பிரேக் வைக்கணும். நீங்க கேட்கறது, சார் இந்த கரெக்ஷன் ஏரியா இருக்குல்ல,
இதை பிரேக் ஆமா. வச்சுட்டு திருப்பி மேல போனா செல் போலாமா? அப்புறம் அது எதுக்கு போயிட்டு கீழ அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு 5 பேரு? சரி. ஓகே, ஓகே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு 5 பேரு? நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 5 பேர்த்துக்கு சொல்லி. ஆமா சார். ஆமா. ஏப்பா இந்த மாதிரி ஜோனை போய் நீங்க பிடிக்க கேப்சர் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா நமக்கு எதுக்கு 5 பேர்? நம்ம என்ன ஒரு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? அது மாதிரி இடத்துல எடுக்கிறது தப்பான டிசிஷன். அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் 5 பேரை வச்சு கையில் வச்சுக்கிங்கன்னு சொன்னது. எல்லா டைமும் நமக்கு எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்க போறான். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பேராச்சும் இல்ல அது என்ன ரீசன்க்காக சொல்றீங்க சார் அது? ஏன்னா இப்போ ரீடெஸ்ட் ஏரியா உடைஞ்சா நம்ம வந்து மைனர் லோ. ஆமாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்போ எனக்கு புரியுது. இந்த பிரேக்கர்ஸ் நமக்கு என்ன ஆகணும்? எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரணும். அவன் அப்படியேவும் வருவான், இல்ல கரெக்ஷன் போயிட்டு வருவான். கரெக்டா? ஆமா சார். இல்ல நான் கரெக்ஷன் போயிட்டோனே எடுக்கிறது தான் கேக்குறேன். அதான் சொல்றேன் நானு. இப்போ நான் சொல்லிருக்கிறது உங்களுக்கு ஒன்று புரியும் நினைக்கிறேன். இது யாரு பிசினஸ் இது? சரி சார். ஓகே. நாங்க யாரு மார்க்கெட் மேக்கர்ஸா? நீங்க மென்டர்ஸ் நீங்க. அவ்வளவுதானே. நீங்க வந்து நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கைட் தான் பண்ண முடியுமே தவிர நீங்க இப்படி பண்ணலாம் சொல்லி ரிஃபைன் பண்ண சொல்ல முடியாது. இல்ல அப்படி சொன்னா உங்களை நான் முட்டலாக்கறன்னு அர்த்தம். சரி. ஓகே, ஓகே. புரியுதுங்களா? இப்போ இங்க பிரேக்கர்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வரணுங்கிறது பிளான் தான். பட் நமக்கு இதை பிரேக் பண்ண நமக்கு பை ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. அப்ப இந்த ஜோனுக்குள்ள நமக்கு யாரெல்லாம் இருக்காங்க? பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த இடத்துல? ரொம்ப ரேஞ்ச் பவுண்டா எந்த பக்கமும் போக முடியல அவனால. செல்லர்ஸும் வராங்க, பையர்ஸும் வராங்க, செல்லர்ஸ் வராங்க, பையர்ஸ் வராங்க, செல்லர்ஸ் வராங்க. புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ டஃப்பான ஜோன்ல போய் நீங்க கேப்சர் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா நீங்க எது கஷ்டப்பட்டு 5 பேர் டிராப் பண்றீங்க? தெரியுதா உங்களுக்கு எப்படி மார்க்கெட் இருக்குன்னு டிராப் பண்றப்ப? பார்த்தேன் சார். இப்போ உங்களுக்கு தெரியுதா இப்படி மார்க்கெட் இருக்கான்னு தெரியுதுங்களா? எவ்வளவு கொலாப்ஸா இருக்கான்னு தெரியுதா? இப்போ நான் கேட்கறது ஒரே விஷயம் தான். நான் வாரம் சொல்றேன். என்ன சொல்றேன்? வாரம் 2 என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லியிருக்கேன் பிகினரா இருக்கப்ப. ஆமா சார். மாசம் 8 என்ட்ரி சொல்லியிருக்கேன். ஆமா சார். கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கீங்கன்னா வாரம் 3 என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? 5 நாள்ல 5 பேர்ல உங்களுக்கு 3 என்ட்ரி கிடைக்காதா? கண்டிப்பா சார். கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்றது ஒரு நாளைக்கு 5 பேர்ல கிடைக்காம போட்டோம், அடுத்த நாள் கிடைக்காதா? கண்டிப்பா சார். புரியுதுங்களா? புரியுது சார். இப்ப பிகினரா இருக்கீங்க, 3 பேர் பாக்குறீங்க, உங்களுக்கு வாரம் 2 என்ட்ரி கிடைக்காதா? 5 நாள் மார்க்கெட்ல 2 என்ட்ரி கிடைக்காதா 3 பேர்ல நமக்கு? கண்டிப்பா சார். அப்புறம் ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவு கொலாப்ஸ்? சரி. ஓகே. ஒரே விஷயம் தாங்க. மார்க்கெட்ல நீங்க ரொம்ப டெப்தா போய் யோசிச்சீங்கன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. நானும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கான்ல, இந்த மாதிரி போயிட்டு இருக்கான்ல. இப்போ இங்க வந்துட்டான், இன்னும் ஃபிளிப்பாய் ஆகணும். திருப்பி என்ன பண்ணிட்டான்? கீழே வரைக்கும் வந்துட்டான். கரெக்டுங்களா? உள்ள சைட்வேஸ்ல போயிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டான். இப்போ நம்ம இங்க இருந்து செல் ஆக மாட்டான்ல, அப்படியே பை போடலாம். எஸ்எல் இந்த இடத்துல பிரேக் பண்ணா எஸ்எல் நமக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்? மார்க்கெட் எஸ்எல் வாங்குவோம். இப்போ இந்த இடத்துல பையா நமக்கு என்னது? அது பேர் ஃப்ளூக் தானே. நமக்கு எங்க கான்ஃபிடன்ஸ் நமக்கு இல்லைல்ல. நான் ஒரு தொழில் பண்றேன், எனக்கு என்ன தேவை? கான்ஃபிடன்ஸ் தேவை. இப்போ எனக்கு ஒரு பணம் வருதுன்னா அது என் கான்சியஸ்னஸ்ல வரும்னு என்கிட்ட. அப்பதான் அது பேரு பிசினஸ். கேம்பிளிங்ல நமக்கு அது கான்சியஸ்ல வராது. எப்படி வரும்? லக்ல தான் வரும். பட் பிசினஸ்ல எனக்கு அது கான்சியஸ்ல வரும். கான்சியஸ்ல வரப்ப அதுல ஒரு தெளிவு இருக்கும் ஒரு விஷயத்துல. எஸ். அப்ப எனக்கு கான்சியஸா பணம் வரப்ப என்னால திருப்பி என்ன பண்ண முடியும்? அதை சம்பாதிக்க முடியும். கிளியரா? எனக்கு அது கான்சியஸா வரல, ஃப்ளூக்ல வந்துருச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியுமா? நாளை போயிட்டு அந்த இடத்துல ஒரு பயம் வரும். எப்படி பண்றதுன்னு ஒரு தெளிவு இல்லை. ஏன்னா நம்ம போன எப்படி பண்ண நமக்கு தெரியாது. அடுத்த டைம் பண்ணணும் நம்ம திருப்பி அதை எப்படி பண்ணுவோம் நமக்கே தெரியாதே. கண்டிப்பா. அதுக்காக தான் உங்களை கான்சியஸான ஜோன்ல டிராவல் பண்ண சொல்றேன். இப்போ இது நமக்கு இந்த என்ட்ரி எப்ப கிடைச்சிருக்கா? கீழே பாருங்க, தேர்ஸ்டே கிடைச்சிருக்கா. தேர்ஸ்டே என்ன என்ட்ரி போயிருக்கலாம், பிரேக் ஈவன் தான். என்ட்ரி போயிருக்கலாம், போயிருக்கூடாது. என்ட்ரி கிடைச்சிருக்கானா? போயிருக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு நமக்கு தான் இப்படி இருக்கான். இப்ப மண்டே எப்படி இருந்திருக்கான்? கிளியரா இருந்திருக்கான். இப்ப நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கான். கரெக்டா? எந்த லோவை? இந்த லோ பிரேக் பண்ணியிருக்கான்.
இப்போ நான் உங்களுக்கு இப்போ கிளியராக காட்டுறேன் பாருங்க, எப்படி என்ட்ரிஸ் கேப்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதே இடத்துல இந்த லாஸ்ட் ஃபிளிப் மறந்துடுங்க. நமக்கு இந்த லாஸ்ட் ஃபிளிப் தானே, இதுக்கு முன்னாடி ஃபிளிப் தானே. ஆமா சார். இப்போ இதை நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம், ஃபிளிப்னு மார்க் பண்ணி 4 ஓவரோட லோவா இருக்குங்களா, இதானே இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இதானே இருந்திருக்கும். ஆமா சார். ஆமா. இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். 15 மினிட்குள்ள போறேன். 15 மினிட்குள்ள போறேன். எனக்கு என்ன லோ, இதுக்கு முன்னாடி இருந்தா 4 ஹவர் லோ. கரெக்டா? ஆமா சார். ஐ மீன் நான் சொல்றேன், யாரும் குழப்பிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த லோ சொல்றேன், லோ. இப்போ எனக்கு 15 மினிட்ல பாக்குறப்ப எனக்கு இதானே லாஸ்ட் ஃபிளிப்பா இருந்திருக்கும். எது இது? ஆமா. இதான் லைவ் கிளாஸ்ல கொடுத்த என்ட்ரிஸ், இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஃபிளிப்பு லோ என்ன இருக்கு, பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆயிருச்சுங்களா? 15 மினிட்ல லோ பிரேக் ஆச்சுன்னா எதுக்கு இது செக் பண்ண, என்ன செக் பண்ணுவோம்? 4 ஹவருக்கு கரெக்ஷன் செக் பண்ணுவோமா? 4 ஹவர் கரெக்ஷன் செக் பண்ணுவோம். 4 ஹவர் லோ டு 15 மினிட் ஹை வரைக்கும் செக் பண்றப்ப நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் எங்க நிக்கிறா? ரீடெஸ்ட் ஏரியா கிட்ட இருக்கான். நிக்கிறா. அங்கதான் கிட்ட இல்ல, உள்ளதான் நிக்கிறான். உள்ளதான் இருக்கான். நம்ம கன்ஃபர்மேஷன் என்னது? இல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு என்னது? இங்க வந்து ரீடெஸ்ட் ஏரியா கிட்ட நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுப்போமா? என்ட்ரி எடுப்பாங்களா? இப்ப பாருங்க, உள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியுதுங்களா? சின்னதா இங்க இருந்து கீழே கரெக்ஷன் வந்திருக்கான். லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? தெரியுது. இந்த ஹை என்ன பண்ணிருக்கா, இங்க பிவைஸ் ஆயிருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுத்து எஸ்எல் வச்சு கீழே 1:2 புக் பண்ணுவோமா? 1:1 போனா பிரேக் இன் பண்ணுவோம். பட் அது யார் கையில? உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்க சேஃப், உங்களோட கேபிட்டல் சேஃப் பண்ணிக்கிறதா பிரேக் இன் பண்ணுவீங்க. பட் நமக்கு என்ட்ரி கிடைக்குதா கிடைக்கலையா நம்ம மாடல்ல? கிடைச்சிருக்கு. நம்ம வேற என்ன இந்த இடத்துல பார்த்தோம், அதாவது புதுசா பார்த்தோங்களா? ஒண்ணும் இல்ல. இந்த என்ட்ரி நமக்கு எப்ப கிடைச்சிருக்கான்? செவ்வாய்க்கிழமை காலைல கிடைச்சான். வேணா இந்த புதன்கிழமை காலைல கிடைச்சிருக்கான். அப்போ நமக்கு புதன்கிழமை என்ட்ரி கிடைச்சிருக்குது, வியாழக்கிழமை என்ட்ரி கிடைச்சிருக்குது. நீங்க ஏன் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை போய் குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன் நானு. சரி சார், ஓகே, புரிஞ்சுச்சு. ஒரு வாரத்துல ஒரே சார்ட்ல நமக்கு 2 என்ட்ரி கொடுத்துருக்கான் அழகா. அட நமக்கு பிரேக் ஈவனாவே இருந்து போகுது. ஒன்னு சொல்லிட்டு நமக்கு பிரேக் ஆயிட்டு போகுது, நமக்கு லாஸ் இல்லல்ல. அடுத்த வாரம் சம்பாதிச்சுட்டு போறோம். 2 வாரமும் 2 ட்ரேடும் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. லாஸ் நமக்கு இல்ல. ரூல்ஸ் படி. பட் நான் சொல்றது பிரேக் ஈவன் போடுறது உங்க கான்ஃபிடன்ஸ் பொறுத்து. கேபிட்டல்ல வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணியிருக்கோம். அது உங்க கான்ஃபிடன்ஸ். கரெக்டா? உங்க கான்ஃபிடன்ஸ் பொறுத்து நீங்க பிரேக் ஈவன் பண்றது பிரேக் ஈவன் பண்ணாம உங்களோட கையில. ஆஸ் எ மென்டார் நான் சஜஸ்ட் பண்றது பிரேக் ஈவன். அது பிரேக் ஈவன் போடாததும் உங்க கையில. அப்ப நமக்கு பிரேக் ஈவன் போடாம மட்டும் நம்ம கான்ஃபிடண்டா இருந்தா நமக்கு என்னது, 1:2 ஹிட் நமக்கு. இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஈவன். நம்ம 2% ப்ராஃபிட்ல இருக்கமா, ஒரே பேர்ல சொல்றேன். பட் நமக்கு 2 என்ட்ரி கிடைச்சிருக்குல்ல. அப்போ 5 நாள் நமக்கு 2 என்ட்ரி, 4 நாள் 2 என்ட்ரி கிடைச்சதை விட்டுட்டு ஏன் ஒரு நாள் நடந்த மார்க்கெட்டை போய் இவ்வளவு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன் நான். சரி சார், ஓகே. இதான் சொல்றேன், மார்க்கெட்ல போய் பெருசா யோசிச்சீங்கன்னா சரியா ஆக மாட்டீங்க. மைனரா நம்ம எதை வந்து பேசிக்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் மாஸ்டர் பண்ணுங்க போதும். அது என்னது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பா சார். இப்போ உங்களுக்கு ஒரு 30% ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, நீங்க 100% ஸ்ட்ராங்காக வாய்ப்பே இல்லை. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ திருப்பி யூடியூப்ல வருது இல்லைங்க, நீங்க திருப்பி சார்ட்டை ரிலீட் பண்ணிட்டு டிரா பண்ணுங்க. சரி. அப்போ உங்களுக்கு குழப்பம் வரும்ல. ஆமா. அந்த குழப்பம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ திருப்பி பாத்தீங்கன்னா ஓகே இது நம்ம இப்படிதான் மார்க்கெட்டை பார்க்கணும், உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐடியா, கிளாரிட்டி இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, 4 ஹவர்ல நம்ம எதுக்காக போய் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்? ஏன் நமக்கு இந்த இடத்துல எதுவும் தெரியல. ஆமா, நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சா என்ன பண்ணிருக்க மாட்டோம், இந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம். இங்க எதுவும் தெரியாத நமக்கு இங்க எதுவும் தெரியாதனால என்ன பண்றோம், இந்த இடத்துக்கு போக வேண்டிய நீட் இருக்கு. பட் நமக்கு இங்கே கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம இங்க போயிருக்க மாட்டோம். இவ்வளவுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீடு இருக்கா இல்லையா, எனக்கு கரண்டாவே மார்க்கெட் கிளியரா இருந்தா நமக்கு பாசிட்டிவ் போக போறோம். அப்போ எல்லா மார்க்கெட்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது எல்லா டைமும். எனக்கு கரண்டா தெரியலையா, அப்பதான் நான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸே பார்க்கணுமே தவிர எனக்கு கரண்டாவே கிளியரா இருக்கு என்ன பண்ண தேவையில்ல, ப்ரீவியஸா பார்க்க தேவையில்ல. இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்களே பாருங்க, இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான்னு நினைச்சிக்கிங்க. ஹையில நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்த ஃபிளிப்பா மார்க் பண்ணி
பைக் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை லோவா மார்க் பண்ணிப்போம். என்ன லோன் மார்க் பண்ணுவோம்? 4 ஹவர் லோன் மார்க் பண்ணிப்போம். ஆமா சார். இல்லை டெய்லி லோன் மார்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். டெய்லியில் தான் வரும் இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு. ஓகேவா? டெய்லி லோன் மார்க் பண்ணிப்போம். 4 ஹவர் வரப்ப இங்கே போய் பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் இங்க இருக்க லோவா தான் மார்க் பண்ணிருப்போம். கரெக்டா? இது டெய்லி லோவா இருந்திருக்கும். இப்போ நமக்கு அப்சைட்லயும் ஃபிளிப் வைக்கல, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, கீழே போலாம் என்ன பண்றோம்? குழப்பமே தவிர நமக்கு இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம். இவ்வளவு போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லைன்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு இப்போ இதுதான் மார்க்கெட்னு கிடையாது, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்னு சொல்றேன் உங்களுக்கு. அவ்வளவுதான். சரி சார். சரி, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கப்ப நீங்க என்ன பண்ணலாம்? வேற சார்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அழகா. ஓகே சார். ஒரு 30% ஓகேவா இருக்கீங்களா? ஒரு கான்ஃபிடன்ட் பூஸ்ட் ஆகுது. இல்ல சார், நிஜமாவே இல்ல, எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் கன்ஃபியூஷன். மத்தபடி இப்போ நீங்க வந்து சில விஷயம் நீங்க கிளியரிட்டியும் பண்ணிட்டீங்க. அத ஓகே ஓகே. ஸ்ட்ரக்சர்ல அந்த மைனரும் இப்போ 15 மினிட்ஸ் சின்னதா இருக்கிறதுலயும் பெருசா இருக்கிறதுலயும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்க சார். இப்போ எனக்கு சின்னதா இருக்கு 4 ஹவர்ல ஃபைண்ட் பண்ணிட்டேன் நானுங்க. இதுக்குள்ள இருக்க 15 மினிட்டா இருக்கும். ஆமா சார். 4 ஹவர் லோக்குள்ள எனக்கு ஸ்ட்ரக்சர் தானே 15 மினிட்டா இருக்கும். ஆமா, அதான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்க மார்க் பண்ணிருப்பேன். இப்போ 15 மினிட்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கான்ல. ஆமா சார். என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்போ நான் இதை மார்க் பண்ணி 15 மினிட்ல ஒன்று மார்க் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா. அப்ப எனக்கு எதுக்குள்ள ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்? 15 மினிட்குள்ள தான் மார்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த லோ பிரேக்கர்ஸ் தான் எதுக்கு கரெக்ஷன் வருவான்? 15 மினிட் தான் கரெக்ஷன் வருவான். ஆமா சார். அப்ப எனக்கு 4 ஹவர் கரெக்ஷன் வரணும்னா 15 மினிட்டோட லோ பிரேக் ஆகணும். கண்டிப்பா. இப்ப கிளியரா நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இல்ல இல்ல, இப்போ நிஜமாவே இல்ல, எனக்கு அந்த இந்த கிளாரிட்டி தான் இல்லாம இருந்துச்சு. இப்போ நிஜமாவே கிளாரிட்டி இருக்கு. நான் திரும்பி வந்து அதுல டிராப் பண்ணி ஒரே விஷயம் தாங்க, டிராப் பண்ணி உங்களுக்கு சலிச்சு போகணும். அப்பதான் மாஸ்டர் ஆவீங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? டிராப் பண்ணி மிஸ்டேக் பண்ணி திருப்பி டிராப் பண்ணி சலிச்சு போகணும். அப்பதான் நீங்க ஸ்டடி ஆவீங்க. ஓகேவா? சரி சார், கண்டிப்பா. ஓகே டன். வரப்போ எல்லாமே நான் போட்டு வச்சுட்டு ஒன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டவுட்ஸோட வரேன். கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.